தல அஜித்தோடைய என்ன இருந்தால் திரைப்படம் பிப்ரவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அஜித்தோடைய ரசிகர்கள் எல்லாருமே 5ஆம் தேதி எந்த வேலை எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல் நாள் முதல் ஷோ போய் பார்த்துடணும் அப்படின்னு பயங்கர ஆவலோட வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நாளில் வந்து திரைப்படம் வெளியாகி கலக்குன்னு கலக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம அஜித் வந்து திருப்பதிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் போயிருக்காரு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இதே மாதிரி தான் வீரம் திரைப்படம் வரும்போது கூட அந்த படத்தோட இயக்குனரும் அஜித்தும் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. இந்த தடவை அஜித் போயிட்டு மொட்டைலாம் அடிக்கல, தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்தாரு. தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு வெளியே வரும்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அப்படியே அவரை வந்து அணைச்சிக்கிட்டாங்க. நிறைய பேர் கை கொடுத்தாங்க, அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டாரு. நின்று எல்லாரு கூடயும் போட்டோ எடுத்தாரு, சந்தோஷமா பேசினாரு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு. அண்ட் இது கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தலைக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, இன்க்ளூடிங் திரையுலகத்திலையும். திரையுலகத்துல நம்ம அஜித்தோடைய தீவிரமான ரசிகர் ஒருத்தர் யாரு அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தெரியும், அது நம்ம சிம்பு. இன்னைக்கு வரைக்குமே அவருடைய திரைப்படம் வந்துருச்சுன்னா முதல் நாள் முதல் ஷோ பார்க்காம இருக்கவே மாட்டாரு. ரொம்ப நாளா சிம்புக்கு ஒரு ஆசை இருக்கு, அஜித் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசை எப்ப நிறைவேற போகுதுன்னு தெரியல. ஆனா என்ன இருந்தால் திரைப்படம் ரிலீஸ் ஆற அன்னைய நாளே வந்து நம்ம சிம்பு நடிச்ச இது நம்ம ஆளு படத்துடைய டீசர் வெளியாகுது. அதுவும் என்ன இருந்தால் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுது. இதுவே சிம்புக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்காரு சிம்பு. கூடிய சீக்கிரத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற திரைப்படம் வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு எங்களுக்கும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.